வெல்கம் டு லைஃப் குட் சேனல். நாம் இன்றைக்கி இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரிக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்ற தக்காளி தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, ஜீரகம், கருவேப்பிலை எல்லாம் தாளிச்சிட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதக்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக தட்டி வச்ச பூண்டு, பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கிக்கலாம். அப்புறம் நறுக்கி வச்ச தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிறதுக்காக மஞ்சள் பொடி சேர்த்து ஒரு நிமிஷம் மூடி வச்சிடலாம். தக்காளி நல்லா மதிச்சு வரும்போது சாம்பார் பொடி, பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா தக்காளி மசிக்கிற அளவுக்கு நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். எல்லாம் மசிச்சு வரும்போது கொஞ்சமாக சர்க்கரை போட்டு மூடி வச்சலாம். பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு தக்காளி தொக்கு சூப்பராக இருக்குது. பார்க்கவே அவ்வளோ ஆசையாக இருக்குது. சூப்பரான தக்காளி தொக்குக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு சப்பாத்தி தான் போட்டிருந்தேன் அன்றைக்கி. சப்பாத்தி கூட சாப்பிடும்போது தக்காளி தொக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.